கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இந்த 4 ராசியினருக்கு. மற்றவங்கள்ட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு 1க்கு 3 முறை யோசிச்சு பார்த்துக்கிறது இந்த 4 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில. ஸோ அது அன்பளிப்பா போயிடலாம், கடனா போயிடலாம், அல்லது விட்டு விலகி போயிடலாம். ஸோ அப்படிப்பட்ட பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தால் திரும்ப கிடைக்காத, அது கிடைக்கிற விஷயத்துல துரதிருஷ்டசாலிகள் சொல்லலாம் இந்த 4 ராசியில. அந்த ராசி எந்தெந்த ராசின்றதை இன்றைய பதிவில் பார்க்க போறோம். நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே இருக்குங்க. கடன் வாங்காம வாழ்க்கையை நடத்த முடியாது. சில பேருக்கு கடனா கொடுப்போம், சில பேருக்கு அன்பளிப்பா கொடுப்போம், சில பேருக்கு உதவியாக கொடுப்போம். ஆனா எப்படி கொடுத்தாலும் சில பேர் நமக்கு திருப்பி தருவாங்க, சில பேர் நமக்கு திருப்பி தராமலே போகலாம். அப்படிப்பட்ட நபர்கள்ல இந்த ஒரு 4 ராசிக்கு இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டசாலின்னு சொல்லிக்கலாம். இவர்கள் மற்றவர்கள்ட்ட பணத்தை கொடுக்கும்போது உதவியாக இருந்தாலும் சரி அல்லது கடனா இருந்தாலும் சரி 1க்கு 100 தடவை யோசிச்சு பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல முதல் ராசியா வரக்கூடியது மீன ராசிக்காரங்க. உங்களுடைய பணமானது அடுத்தவங்கள்ட்ட போகும் பொழுது அது உங்களுக்கு துரதிருஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்தவங்களுக்கு ஒரு லாபமா போகும், ஆனா உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. இதற்கு அடுத்தபடியா மேச ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல ஒரு நபரா நெருங்கி பழகிட்டாருன்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்க பணம் காசு கொடுத்தால் நிச்சயம் அது திரும்பி கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. காரணம், அவங்களுக்கு கொடுக்க முடியாத வரையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நிலவலாம். சரிங்களா? அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. இதுக்கு அடுத்தபடியா கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில வந்தவங்க உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க பணம் காசானது கொடுத்துருவீங்க. அப்படி நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ அவர் மூலமா உங்களுக்கு அந்த பணமானது ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதற்கு அடுத்தபடியா தனுசு ராசியில பிறந்தவங்க உங்களுடைய காசு பணம் தான தர்மமாக போய்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? நீங்க எப்பவுமே பணம் காசு விஷயத்துல கட் அண்ட் ரைட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனக்கு பின் தான் தான தர்மம் சொல்லுவாங்க. அதை மைண்ட்ல எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 ராசிக்கு எப்போதுமே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல துரதிருஷ்டசாலிகள் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா?